கரடி குங்குமமும் பறக்கும் தட்டு ரகசியமும். ஒரு அடர்ந்த காட்டுல குங்குமம்னு ஒரு குட்டி கரடி இருந்துச்சு. குங்குமம் ரொம்ப துருதுருன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படும். ஒரு நாள் குங்குமம் காட்டுக்குள்ள விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய மினுமினுப்பான தட்டு ஒண்ணு வானத்துல இருந்து மெதுவா கீழே இறங்குறத பாத்துச்சு. அதுக்கு பயமா இருந்தாலும் ஆர்வம் தாங்கல. மெதுவா அந்த தட்டை நோக்கி நடந்துச்சு. அந்த தட்டுல இருந்து ஒரு வெளிச்சம் வந்துச்சு. அதுல இருந்து பொசு பொசுன்னு வெள்ளை நிறத்துல ஒரு சின்ன உருவம் இறங்கி வந்துச்சு. அது பார்க்க கரடி மாதிரி இல்ல, ஆனா ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த உருவம், நான் நிலா கிரகத்துல இருந்து வந்திருக்கேன். என் பேர் நின்னி. என் பறக்கும் தட்டு கெட்டு போச்சு. எனக்கு உதவி வேணும்னு தன்னோட மொழியில பேசுச்சு. குங்குமத்துக்கு நின்னி பேசுனது புரியல, ஆனா நின்னி பயப்படுறத அது புரிஞ்சுகிச்சு. குங்குமம் தன்னோட நண்பர்களான கிளியையும் குரங்கையும் கூப்பிட்டுச்சு. கிளிக்கு கொஞ்சம் மொழிகள் தெரியும், குரங்குக்கு கருவிகள் பயன்படுத்த தெரியும். மூவரும் சேர்ந்து நின்னிக்கு உதவ முடிவு செஞ்சாங்க. கிளி நின்னி பேசின மொழியில சில வார்த்தைகளை கத்துக்கிட்டு நின்னிக்கும் குங்குமத்துக்கும் இடையில மொழிபெயர்ப்பாளரா செயல்பட்டுச்சு. நின்னி தன்னோட பறக்கும் தட்டுக்கு ஒரு அரிய படிகம் தேவைப்படுதுன்னு சொல்லுச்சு. அந்த படிகம் அந்த காட்டுல இருக்கிற ஒரு உயரமான மலை உச்சியில இருக்குமாம். குரங்கு தன்னோட சாமர்த்தியத்தால மலையேற தேவையான கயிறுகள், கொக்கிகள் எல்லாத்தையும் தயார் செஞ்சிச்சு. மூவரும் சேர்ந்து மலை ஏற ஆரம்பிச்சாங்க. வழியில நிறைய கஷ்டங்கள் வந்துச்சு. பாறைகள் உருண்டுச்சு, புதர்கள் நிறைய இருந்துச்சு. ஆனா மூவரும் ஒருத்தருக்கொருத்தர் உதவி செஞ்சுக்கிட்டாங்க. குங்குமம் நின்னிக்கு தைரியம் கொடுத்துச்சு, கிளி வழிகாட்டுச்சு, குரங்கு வழிய சரி செஞ்சிச்சு. கடைசியா மூவரும் மலை உச்சிய அடைஞ்சாங்க. அங்க ஒரு பெரிய மினுமினுப்பான படிகம் இருந்துச்சு. நின்னி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அந்த படிகத்தை எடுத்து தன்னோட பறக்கும் தட்டுல பொறுத்துச்சு. உடனே தட்டு பழுது நீக்கப்பட்டு மினுமினுக்க ஆரம்பிச்சுச்சு. நின்னி ரொம்ப நன்றி சொல்லுச்சு. கிளிக்கிட்ட, நண்பர்களே, என் உயிரை காப்பாத்துனீங்க. உங்க உதவிக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டுச்சு. குங்குமம் சிரிச்சுக்கிட்டே, நின்னி, எங்களுக்கு ஒன்னும் வேணாம். நீ பத்திரமா உன் வீட்டுக்கு போய் சேர்ந்தா போதும்னு சொல்லுச்சு. நின்னி தன்னோட பறக்கும் தட்டுல ஏறி வானத்துல மெதுவா மறைஞ்சிச்சு. குங்குமமும் கிளியும் குரங்கும் ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. நீதி. இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்கிற நீதி என்னன்னா, நாம் வெவ்வேறு பின்னணிகளில் இருந்து வந்தாலும் ஒருத்தருக்கொருத்தர் உதவி செஞ்சுக்கிட்டா எந்த சவாலையும் நம்மால எளிதா சமாளிக்க முடியும். உதவி செய்யும் குணம்தான் உண்மையான செல்வம்.